வெல்கம் டு சக்தி சிஸ்டர் ஸ்டோரி டைம். அக்கா பப்பிய வைங்க. பீபல் யாருன்னு சொல்லவே இல்லையே, இன்னைக்கு சொல்லுங்கக்கா. பீர்பல் கதை 2 சொல்லவா? ஓகேக்கா. அப்போ மகேஷ் தாஸ் பட்டு காலையில எழுந்தோடனே அரசர் கொடுத்துரு மோதிரத்தை பார்த்து ஹாப்பியாவே இருந்தானா. அப்போ ஒரு நாள் அரசவைக்கு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் அரசவை வழி கேட்டு அரசவைக்கு வந்துட்டானா. அப்ப அரசவைக்குள்ள போலான்னு நினைக்கும் போது அங்க ஒரு காவலர் அவனை தடுத்துட்டாங்களாம். ஏன்க்கா தடுத்தாங்க? அப்போ மகேஷ் தாஸ் பட்டுக்கிட்டு நீ யாருப்பா அப்படின்னு கேட்டாங்களாம். ஏன்னா அவன் அந்த பையனை யாருன்னே தெரியாதுல, என்னத்துக்கு முன்னாடி பாத்துருக்கணும்ல, அதனால தெரியலையா. அப்போ அந்த மகேஷ் தாஸ் பட்டு அந்த மோதிரத்தை காட்டினானா. அப்போ அந்த காவலர் பார்த்து இது ராஜாவோட மோதிரம் தானே, எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேட்டாங்களாம். அப்போ ராஜா எனக்கு இந்த மாதிரி பரிசு கொடுத்தாங்கன்னு சொன்னோடனே அந்த காவலருக்கு பேராசை வந்துருச்சான். எனக்கும் கிஃப்ட் கொடுக்கணுமே, ஏன் உங்க கொடுக்கல, நானும் உங்க கூட ரொம்ப நேரம் வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப சொல்லும் போது உனக்கு உள்ள விடணும்னா உனக்கு கிடைக்கிற பரிசெல்லாம் நீயும் எனக்கு பாதி கொடுக்கணும், அது ஓகேவா அப்படின்னு கேட்டாங்களாம். மகேஷ் தாஸ் பட் ஓகேன்னு சொல்லி தலையாட்டிட்டானா. அப்போ அந்த காவலரும் உள்ள விட்டுட்டாங்க. மகேஷ் தாஸ் பட்டு உள்ள போய் ராஜாவை பார்த்தோன்னே, ராஜா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ராஜாவுக்கு இவனு அடையாளமே தெரியலையாம். மகேஷ் தாஸ் பட்டு அந்த மோதிரத்தை காட்டு, நான் தானே ராஜா உங்களுக்கு வழி காட்டினேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ ஆமா உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டாங்களாம். அப்போ 50 சவுக்கடி கேட்டாங்களாம். அப்போ அங்க எல்லாரும் பார்த்தா ஆச்சரியமாயிட்டாங்களாம். அக்கா பரிசுனா gift தானக்கா, அதுக்கு ஏன்க்கா அடி கேட்டாங்க பரிசா? வெயிட் பண்ணு சொல்றேன். அப்போ ராஜா இவன் என்னமோ ஒரு பிளானோட தான் அப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி காவலர்ல அந்த பரிசையும் கொடுக்க சொன்னாங்களாம். அப்போ கொடுத்தோன்னே அந்த மகேஷ் தாஸ் பட்டு 1 2 3 சொல்லி எண்ணிட்டு இருந்தானா 25 அடி வரைக்கும். 25 அடி வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிற காவலருக்கும் இதே அடி இங்க கூப்பிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப ராஜா கோவமாயி ஏன் வெளியில இருக்கிற காவலருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே மகேஷ் தாஸ் பட்டு ஏன்னா நான் என்ன பரிசு உங்ககிட்ட இருந்து வாங்குறேனோ அவனுக்கும் பாதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ராஜா கோவமாயி அந்த காவலரை உள்ள கூட்டிட்டு நீ அவ்வளவுதான், இந்த வேலையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி 50 சவுக்கடியும் அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் ஜெயிலுக்கு போக சொல்லிட்டாங்களாம். அப்புறம் ராஜா அவனோட அறிவை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி அவனுக்கு அரசவையில திவான்னு சொல்லி ஒரு பதவி கொடுத்தாங்களாம். திவான்னா என்ன பண்ணுவீங்கக்கா? திவான்னா லைக் ஒரு அரசவையில முக்கியமான அதிகாரி. உனக்கு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? மகேஷ் தாஸ் பட்டோட நேம் தான் பீர்பால். அப்படியாக்கா? இப்போ உனக்கு பீர்பால் தான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அடி தங்கம்? தெரிஞ்சிருச்சுங்கக்கா. உனக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருங்கக்கா.